இப்போ நம்ம மாங்கொட்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சீசன் இருக்கிற டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை போட்டு நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டு முடித்த மாம்பழம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கழுவிட்டு இந்த கொட்டையை வந்து காய வச்சிடலாம். வெயிலில் தான் காய வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட காய வச்சுக்கலாம். ஒரு நாள் இல்லைனா 2 நாள் கழித்து இந்த மாதிரி காஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம அடித்தோன்னா கொட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த பருப்பு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துலேருந்துமே எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி உடச்சி வச்சிடலாம். உடச்சி வச்சுட்டு நம்ம இதை வெயிலில் காய வச்சிடலாம். 3 இல்லைனா 4 நாளைக்கு நம்ம காய வச்சிடலாம். இது ஒழுங்காக காயலை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தேவைப்படுற நாள் வரைக்கும் நம்ம காய வச்சுக்கலாம். நல்லா காயணும், அப்போ தான் அது வந்து மிக்சியில் வந்து அரைப்படும். இதை அரைச்சிட்டு நம்ம க்ளீனாக ட்ரையாக இருக்கிற பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மாங்கொட்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா க்ளீனான ட்ரையான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூஸ் பண்ணுறப்போ ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.